கவிஞர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய கருத்தரங்கத்தினுடைய தலைப்பு சினத்தின் கேடு. சினத்தின் கேடு என்றால் என்ன? சினத்தின் கேடு என்றால் கோபத்தின் கெடுதல்கள். சினத்தின் கேடு என்கிற தலைப்பிலே பாரதியார் தன்னுடைய கவிதையில சுயசரிதை பிரிவில எழுதியிருக்கிறார். உணர்ச்சியும் எழுச்சியும் வெள்ளமாக பெருக்கெடுத்தோடுவது பாரதியார் கவிதைகளின் சிறப்பாகும். தேசப்பற்று, மொழிப்பற்று, சமுதாயப்பற்று, இயற்கை, தத்துவம், தன்னம்பிக்கை, காதல், ஆன்மீகம் என பற்பல வகைகளில் அமைந்துள்ளன. வாழ்வியல் சார்ந்தவை இன்றும் என்றும் சமுதாயத்திற்கு பயன் தருவதாக அமைந்திருப்பது நாம் பெற்ற பேறு ஆகும். சுயசரிதை பிரிவில் சினத்தின் கேடு எனும் தலைப்பில் உள்ள கவிதை சினம் கொண்ட மனிதர் எதிர்கொள்ளும் கேடுகளை விளக்குகிறது. கோபத்தை வென்றிட வழிகளையும் குறித்து வைத்தேன் என்று பாரதி கூறுகிறார். நாம் கடைபிடிக்க வேண்டிய பொறுமையின் பெருமைகளையும் எடுத்து எம்புகிறார். மனிதன் கட்டுப்படுத்த வேண்டியவைகளுள் மிக முக்கியமானது சினம் என்னும் கோபம். அதனால் ஏற்படும் தீமைகளும் இன்னல்களும் ஏராளம். கோபப்பட்டவர் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்கிறது என்பார்கள். சுய கட்டுப்பாடு இல்லாவிட்டால் மனம் தான் போன போக்கில் போய்கொண்டே இருக்கும். கடிவாளத்தை இழுத்து குதிரையை கட்டுப்படுத்துவது போல் தன்னைத்தானே கட்டுப்படுத்தவும் அடக்கிய அளவும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். தெரியாதவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் என்று வள்ளுவர் கூறியதை அம்மையார் அவர்கள் எடுத்துரைத்தார்கள். பாரதியார் சுயசரிதையில் அசுரர்களின் பெயர் என்ற தலைப்பில மிச்சத்தை பின் சொல்வேன், சினத்தை முன்னே வென்றிடுவீர், மேதினியில் மரணமில்லை என்று சொன்னவர் நிச்சயமாம் ஞானத்தை மறத்தலாலே நேர்வதே மானுடருக்கு சினத்தி நெஞ்சில் என்று பாரதி பாடுகிறார். சினமெனும் கோபத்தை முன்னே வென்றுவிடுங்கள், வென்றுவிட்டால் இவ்வுலகில் மரணம் என்பது இல்லை என்கிறார் பாரதி. அறிவின் முதிர்ச்சியை மறந்துவிட்டால் மனிதர்களுக்கு சினமெனும் தீதான் நெஞ்சில் நிலைக்கும், தீது செய்யும், இது நிச்சயம் என பாரதி அறிவுறுத்துகிறார். நான் என்கிற ஆணவமும் கர்வமும் சைவ சித்தாந்தத்தில் ஆணவமல பற்றி கூறுவதால் சினமும் அதில் அடங்கும். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்பது பழமொழி. இறங்கி நடப்பதற்கும் அறிவு குறைந்து போவதற்கும் ஆத்திரம் எனும் கோபம் காரணமாகிறது. அது பல நேரங்களில் கண்களை மறைத்து விடுகிறது. நல்லவர்களை பொல்லாதவர்களாகவும் வெறுப்பிற்கு உரியவர்களாகவும் மாற்றி விடுகிறது. சினம் வார்த்தைகளில் காரத்தை கலந்து விடுகிறது. மற்றவர்களை அடிமையாக எண்ணுவதோடு அதிகாரம் செலுத்தவும் வைக்கிறது. ஆத்திரம் அறிவுக்கு சத்துரு என்பது பழமொழி. அறிவு புத்திசாலித்தனமாக இயங்கும் போது ஆத்திரம் எனும் கோபம் குறுக்கிட்டு வேகத்தடை போட்டுவிடும், அனைவருக்கும் எதிரியாக ஆக்கிவிடும். இதனால் குடும்ப வாழ்க்கை முறிந்தும் கணவன் மனைவி பிரிந்தும் போய்விடும் நிலைகள் வந்துவிடுவது உண்டு. ஒருவர் மீது இருக்கும் கோபத்தை வேறொருவர் மீது காரணமின்றி கோபப்படுவது கையாலாகத்தனம். சுயசரிதையில் சினத்தின் கேடு எனும் தலைப்பில் பாரதி எழுதியது யாதெனில், சினங்கொள்வார் தமைத்தாமே தீயார் சுட்டு செத்திடுவார் ஒப்பாரவார் அப்படின்னு சொல்லிட்டு போறார். சினத்தில் வீழ்வார் என்று அந்த கவிதை அந்த விருத்த நடை பாவில முடிக்கிறார். சினம் கொண்டு வாழ்பவர் தனக்குத்தானே தன் மீது தீயிட்டு கொளுத்தி கொண்டு செத்தவர்களுக்கு இணையானவர்கள் ஆவார்கள். கோபத்தில் அகப்பட்டு கொண்டவர்கள் தாங்களே மனம் வந்து தங்களது கழுத்தை தாங்களாகவே வாழ் கொண்டு வெட்டி கொள்பவர் ஆவார்கள். மீண்டும் மீண்டும் கோபம் கொண்டு கோடிக்கணக்கான முறை கோப நெருப்பில் விழுந்து மடிவார்கள் என்கிறார் பாரதி. கோபப்பட்டவர்கள் தங்களை தாங்களே விடுவித்துக் கொள்ள முயல வேண்டும். பொறுமை என்னும் நகை அணிந்து பெருமை கொள்ள வேண்டும் என்று ஔவையாரும் பாடியுள்ளது குறிப்பிடத்தக்கது. கண்ணாடி மாளிகையில் கல்லெறியலாமா, அந்த கைகளுக்கு கட்டு போட வேண்டாமா என்று நானும் கூறுகிறேன். கோபம் பாலில் விழுந்த உப்புக்கள் போல ஆகிவிடும் அல்லவா? அறிவு சில நேரங்களில் அடுப்பின்றியே சூடாகி விடுவது உண்டு. அதற்கு சூழ்நிலைகள் தான் பாலமிட்டு தருகின்றன. பிடிக்காத வெறுப்பான செயல்களை செய்யும் போது உச்சந்தலைக்கு உஷ்ணம் ஏறிவிடுவதுண்டு. உணர்ச்சி அதிகம் உள்ளவர்களுக்கு கொழுந்து விட்டெறியும் தீயாக மாறுவதும் உண்டு. இதன் விளைவுகள் விபரீதத்தில் முடிந்து விடுவதும் உண்டு.
எதேச்சையான நிலையில் இருக்கும் வரை மனம் அமைதியை இழப்பதில்லை. சூழ்நிலைகளை கடந்து மனிதர்கள் தருகின்ற நெருக்கடிகளை பொறுக்க முடியாமல் தவிக்கும் போதுதான் சுருக்கென மனதில் தீப்பற்றிக் கொள்கிறது. அதனால் விழிகள் சிவந்து விடுவதும் உடல் நலம் கெடுவதும் உண்டு. சுயசரிதையில் சினத்தின் கேடு என்னும் தலைப்பில் மேலும் பாரதி கூறுகிறார், சினம் பிறர் மேற்றாங்குண்டு கவலையாக செய்தனி துயர்கடலில் வீழ்ந்து சாவார் என்கிறார். சினத்தை ஏற்றுக்கொண்டு செய்தவற்றை எண்ணியவர்கள் கவலையோடு துயரம் என்னும் கடலில் விழுந்து சாவார்கள் என்று நமக்காக பாரதி கவலை கொள்கிறார். கோபம் தணிந்த பின் சற்றே பொறுமையுடன் சிந்தித்து பார்த்தால், நானா இத்தகைய இழிந்த செயலை செய்தேன் என தனக்குத்தானே கேள்விகள் கேட்பதும் உண்டு, தலை குனிவதும் உண்டு. மாறுவது மனம், ஆறுவது சினம் அல்லவா? பகை கொண்ட உள்ளம் துயரத்தின் இல்லம், தீராத கோபம் யாருக்கு லாபம் என்று ஒரு கவிஞர் கூறுகிறார். வெறுப்பையும் வேண்டாதவைகளையும் புழுக்கத்தையும் உள்ளுக்குள்ளேயே புதைத்து வைத்தவர்கள், பழிக்கு பழி தீர்த்து கொள்பவர்கள் நேரம் வரும்போது மிருகமாக மாறிவிடுகிறார்கள். இத்தகைய குணம் படைத்தவர்கள் தான் கொலை குற்றத்திற்கும் ஆளாகி விடுகிறார்கள். இதைத்தான் தீரா கோபம் போராய முடியும் என்கிறார்கள். ஈடு செய்ய முடியாத இழப்புகள் யாவும் இப்படித்தான் ஏற்பட்டு விடுகின்றன. ஒரு கன்னத்தில் அறைந்தால் இன்னொரு கன்னத்தை காட்டுங்கள் என்கிறார் இயேசுநாதர். இன்னொரு கன்னத்தை காட்ட மனம் இல்லாதவர்கள், கோபத்தை கட்டுப்படுத்த முடியாதவர்கள் அமைதியாக இருந்து விடலாம். அதற்கு பெயர்தான் பொறுமை என்று பாரதி ஆய்வு செய்து எழுதியுள்ளார். முடிந்தவர்கள் வாய்ப்பூட்டு போட்டுக்கொள்ளலாம், அதனால் கோபத்தை தவிர்க்க முடியும். இதுதான் பாரதியின் எதிர்பார்ப்பும் ஆலோசனையும் ஆகும். மேலும் எழுதியுள்ளது யாதெனில், வேகாத மனங்கொண்டு கழித்து வாழ்வீர், மேதினியில் ஏது வந்தால் எமக்கென் என்றே. கொதிக்காத குளிர்ந்த மனதோடு மகிழ்ச்சியோடு வாழுங்கள், இவ்வுலகில் வேறெது வந்தால் நமக்கென்ன என்று கவலையின்றி வாழுங்கள் என்று பாரதி உற்சாகப்படுத்துகிறார். கோபம் கத்தியாகி நட்புகளை துண்டு துண்டுகளாக சீவிவிடும் தன்மை உடையது. கோபம் அறிவாளாகி உறவுகளை வாழையை வெட்டுவது போல் எளிதில் துண்டாக்கிவிடும் குணம் உடையது என்பது அடிப்படை ரகசியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உறவுகளிடம் கோபப்படும் வார்த்தைகள் மின்சாரமாய் தாக்கிவிடும். கோபம் இருக்கும் இடத்தில் தான் குணம் இருக்கும் என்பார்கள். அதற்காக கோபப்பட்டு கொண்டே இருப்பது கெடுதல்களைத்தான் ஏற்படுத்தும். அது மன நிம்மதியையும் அமைதியையும் கெடுத்து வாழ்வையே குலைத்து விடும் அல்லவா? பொறுமை கடலினும் பெரிது என்பதை சற்றே யோசித்து நிதானம் கொண்டால் பொறுமையின் எல்லை வரை செல்ல முடியும். முயன்றால் நம்மால் முடியாதது ஏதும் இல்லை. கட்டுப்பாடும் அமைதியும் தனித்திறமையாக இருந்து காவல் காக்கும். அவற்றை கடைபிடித்தவர்கள் துன்பங்களையும் துயரங்களையும் தாங்கித்தான் ஆக வேண்டியுள்ளது. கோலை எடுத்தால்தான் குரங்கு ஆடும் என்று கோபத்தை வரவழைத்துக் கொள்ளும் முட்டாள்தனங்களை மூலையில் போட்டுவிட வேண்டாமா? கோபம் வந்தால் மனதில் விரிசல் விழுந்து பிளவுபட துவங்கும், வெறுப்புகள் மேலோங்கும், நல்ல அணுகுமுறைக்குள் விலகல் வந்து இடைவெளி ஏற்பட்டுவிடும். கசப்பு சுவையை விரும்புபவர் உண்டா? அன்பு தோட்டத்தினுள் வெடிசத்தம் கேட்கலாமா? பொறுமையின் பெருமையில் பாரதி கூறுகிறார், பொறுத்தவரே பூமியினை ஆழ்வார் என்ற கவிதை வரியில் ஒரு நாட்டை ஆட்சி செய்யும் வல்லமையே கிடைக்கும் என்று அறிவுறுத்துகிறது. பொறுமையின் பெருமையில் கோபத்தால் நாடியிலே அதிர்ச்சி உண்டாம், கொடுங்கோபம் பேரதிர்ச்சி, சிறிய கோபம் ஆபத்தாம் என்று சொல்லிக்கொண்டே போவர். கோபத்தை வென்றிடவே பிறவற்றைத்தான் கொல்வதற்கு வழி என நான் குறித்திட்டேனே என்று தான் குறித்து வைத்ததை நமக்கு நினைவூட்டுகிறார். கோபத்தின் விளைவுகளையும் பாதிப்புகளையும் விளக்குகிறார். கோபத்தால் நாடி துடிப்பில் அதிர்ச்சி ஏற்படும். அதிக அளவில் கோபம் கொள்வதால் பேரதிர்ச்சி உண்டாகும். சிறிதளவு கோபப்பட்டால் கூட அது ஆபத்தாகும். சிறிதளவேனும் அதிர்ச்சியை தரும். மனம் அச்சம் கொண்டு நாடி நரம்புகள் வெந்து அவிந்து விடும். அது சிதைந்து போவதோடு அன்றி அக்கவலையினால் நாடியெல்லாம் பறந்துபட்ட நெருப்பாகி வேக வைத்துவிடும். கோபத்தை வெல்ல வேண்டுமானால் மற்றவைகளை கொள்வதற்கான வழிகள் என குறித்து கொடுத்திருப்பதாக கூறி நம் மனதையும் குணத்தையும் மாற்ற முயற்சித்திருக்கிறார். பக்குவத்தை கொண்டு வருவதன் அவசியத்தை பாரதி கூறுகிறார்.
இதன் பயன் நமக்குத்தானே தவிர பாரதிக்கு ஏதும் இல்லை. தன் நாடு நலம் பெற வேண்டும் என்பதற்காக தன் மக்கள் வளமுடன் வாழ வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணங்களையும் பழக்கங்களையும் தன் கவிதை வரிகளின் வாயிலாக நமக்கு ஊட்டி விடுகிறார். நமது வாழ்க்கை மேன்மையடையும் என்பதை எதிர்பார்த்துதான் பாரதி மேற்கூறியவாறு எழுதியுள்ளார். சினத்தின் கேடுகளையும் அதன் தன்மைகளையும் கண்டோம். பொறுமையின் பெருமைகளை பாரதியின் கவிதையில் கேட்டோம். அவை வாழ்வின் விடியலுக்கு ஆலோசனைகளை கூறி வழிகளையும் காட்டுகின்றன. வாழ்வியலில் சான்றாண்மையை புகட்டுகின்றன. யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன் என்பதற்கேற்ப பாரதியின் கவிதைகள் இன்றும் என்றும் நமக்கு ஊட்டச்சத்தாய் அமைந்திருக்கின்றன. அவரது கவிதைகளும் கருத்துகளும் அறிவுரைகளும் அறவுரைகளும் மக்களை பக்குவப்படுத்தும். சினம் குறித்து இத்தனை கருத்துக்களை பாரதி கூறியதை படித்த பிறகு அடியேன் எழுதிய ஒரு சிறிய கவிதை. பொறாமை போர்க்கொடிகள் உயருகின்றன, பொறுமை பூச்செடிகள் நசுங்குகின்றன, பேசும் மிருகங்கள் பார்வைகளால் சீறுகின்றன, ஏசும் மொழிகளில் நெருப்பை கொட்டுகின்றன. கோடு போட்ட வரப்புகளை எண்ணங்கள் கடக்கட்டும், கேடுதரும் சினத்தை சிந்தனைகள் ஒழிக்கட்டும், அன்பெனும் அணுகுமுறை பனிக்கட்டியாய் உருகட்டும், அமுதம் எனும் சுவைதனில் மனங்களெல்லாம் நிறையட்டும் என்று அடியன் ஒரு சிறிய கவிதையோடு இந்த உரையினை நிறைவு செய்தேன். அதனைத் தொடர்ந்து என்னுடைய தாழ்வான கருத்தாக நான் குறிப்பிடுவது, நமது பயணத்தின் பாதையில் கிடக்கும் கற்களை அகற்றுவோம். நம் நலனுக்கு பாரதி கூறும் அறிவுரைகளை ஏற்போம். நாடும் வீடும் நலம் பெற எடுத்துக்காட்டாய் வாழ்ந்து காட்டுவோம். நம் மனதை அமைதியின் இருப்பிடமாய் ஆக்கிடுவோம் என்று இந்த உரையை நிறைவோடு நிறைவு செய்கிறேன். இத்தனை நேரம் இந்த உரையை பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்த அத்துணை சான்றோர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உரையை வழங்கியது உங்கள் கலியுகன் கோபி. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.